வெல்கம் டு மேட்டூர் அகரம் டிஎன்பிசி பயிற்சி மையம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதாவது ஹிஸ்ட்ரி 11வது ஹிஸ்ட்ரியிலிருந்து வினா விடை வங்கியை நம்ம வீடியோவை பார்க்க போகிறோம். வாங்க, மிஸ் பண்ணாத பாருங்கள். டெட்டில் நமக்கு அழகாக கிளியர் பண்ணிடலாம். வாங்க வீடியோவுக்கு போவோம். 11வது ஹிஸ்ட்ரி பாருங்கள். கொஷின் நம்பர் 1 ஓகேங்களா? கொஷின் நம்பர் 1 ஓகேங்களா? பாருங்கள் ஓகேங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா ஹராப்பா மக்களுக்கு எந்த நாட்டுடன் நெருங்கிய தொடர்பு இருந்தது? ஹராப்பா மக்களுக்கு எந்த நாட்டுடன் நெருங்கிய தொடர்பு இருந்தது அப்படின்னா மெசபடோமியா. ஓகேங்களா? ஆன்சர் மெசபடோமியா நாகரிகத்தில் தான் நம்ம ஹராப்பா மக்களுக்கு தொடர்பு இருந்தது சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், ஹராப்பாவிற்கு முதலில் வருகை புரிந்தவர். ஹராப்பாவிற்கு முதலில் வருகை புரிந்தவர் யார் அப்படின்னா சார்லஸ் மேசன். ஆன்சர் டி, சார்லஸ் மேசன். அடுத்து பாருங்கள், கொஷின் நம்பர் 3 பொறுத்துக. கொஷின் நம்பர் 3 பொறுத்துக. பாருங்கள், தோளவீரா. ஓகேங்களா? தோளவீரா எங்கே இருக்குது? குஜராத்தில் இருக்குது. தோளவீரா குஜராத்தில் இருக்குது. அப்போ 3 கமா. அடுத்து பாருங்கள், காளிபங்கன் எங்கே இருக்குது அப்படின்னா ராஜஸ்தானில் இருக்குது. அப்போ 4 கமா. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், ராக்கி கார்கி எங்கே இருக்குது? ஹரியானா மாநிலத்தில் இருக்குது. அப்போ 2 கமா. அடுத்து மொஹஞ்சோதரா எங்கே இருக்குது? பாகிஸ்தானில் இருக்குது. மொஹஞ்சோதரா எங்கே இருக்குது? பாகிஸ்தானில் இருக்குது. அப்போ 1. பாருங்கள், மறுபடியும் தோளவீரா குஜராத், காளிபங்கன் ராஜஸ்தான். ஓகேங்களா? ராக்கி கார்கி ஹரியானா, மொஹஞ்சோதரா பாகிஸ்தான். அப்போ ஆன்சரு 3 கமா 4 கமா 2 கமா 1. ஆன்சர் இதுக்கு ஏ தான் சரியான ஆன்சர். அடுத்து பாருங்கள், கொஷின் நம்பர் 4 கொஷின் நம்பர் 4 ஓகேங்களா? கொஷின் நம்பர் 4 பாருங்கள். ஓகேங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா விஜயநகர அரசுகள் பாமினி சுல்தானின் ஒடிசாவைச் சேர்ந்த அரசர்களுக்கிடையே மோதல்கள் ஏற்படுவதற்கான காரணமாக அமைந்த பகுதி. பாருங்கள், விஜயநகர அரசர்கள் பாமினி சுல்தான்கள் ஒடிசாவைச் சேர்ந்த அரசர்களுக்கிடையேயான மோதல்கள் ஏற்படுவதற்கான காரணமாக அமைந்த பகுதி எது அப்படின்னா அதை பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா துங்கபத்ரா நதிகளுக்கு இடையே செழிப்பான பகுதியான கிருஷ்ணா கோதாவரி நதிகளுக்கு இடையே கழிவுமுக பகுதிக்கு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஆன்சர் இதுக்கு பி தான் சரியான ஆன்சர். அடுத்து பாருங்கள், கொஷின் நம்பர் 5 ஓகேங்களா? சடங்குகளையும் பாடல்களையும் கொண்டுள்ள வேதம். அதை பார்த்தீங்கன்னா சடங்குகளையும் பாடல்களையும் கொண்டுள்ள வேதம் யசுர்வேதம். ஆன்சர் பி, யசுர்வேதம். அடுத்து பாருங்கள், மதுரையில் திராவிட சமண சங்கத்தை ஏற்படுத்தியவர் யார்? வஜ்ரநந்தி. ஆன்சர் சி, வஜ்ரநந்தி. அடுத்து பாருங்கள், கொஷின் நம்பர் 7 பாலி பௌத்த சடங்குகள் எவ்வாறு அழைக்கப்பட்டன? திரிபீடகம். ஓகேங்களா? திரிபீடகம். அடுத்த கொஷின் பாருங்கள், 8 புக்கர் இயற்கை எய்திய பிறகு அவரது மகன் 2ஆம் ஹரிஹரர் பாமினி அரசரிடமிருந்து கைப்பற்றிய பகுதிகள். ஓகேங்களா? பெல்கம் மற்றும் கோவா. அது பார்த்தீங்கன்னா பெல்கம் மற்றும் கோவா. அப்போ ஆன்சரு டி, ஆ மற்றும் ஆ. பாருங்கள், புக்கர் இயற்கை எய்திய பிறகு அவரது மகன் 2ஆம் ஹரிஹரர் பாமினி அரசரிடமிருந்து கைப்பற்றிய பகுதி, அதாவது 2 பகுதி, ஒன்று பெல்கமு இன்னொன்று கோவா. அப்போ ஆன்சரு டி, ஆ மற்றும் ஆ. அடுத்து பாருங்கள், கொஷின் நம்பர் 9 பாரு. அலெக்சாண்டர் இந்தியாவின் மீது
அலெக்சாண்டர் இந்தியாவின் மீது படையெடுத்து வந்தபோது மகதத்தின் அரசராக இருந்தவர் யார்? அதை பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர் இந்தியாவின் மீது படையெடுத்து வந்தபோது மகதத்தின் அரசராக இருந்தவர் யார்? ஓகேங்களா, தனநந்தர். ஆன்சர் டி, தனநந்தர். அப்போ அலெக்சாண்டர் இந்தியாவின் மீது படையெடுக்க வரும்பொழுது ஓகேங்களா மகதத்தில் யார் ஆட்சி செஞ்சாங்கன்னா தனநந்தர். அடுத்து பாருங்க, நீதி சாரம். நீதி சாரம் என்ற நூலின் ஆசிரியர் ஓகேங்களா காமந்தகர். காம இந்தகர். ஆன்சர் சி, காமந்தகர். அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 11. கொஸ்டின் நம்பர் 11. முதலாம் சந்திரகுப்தரின் சாதனைகளை கூறும் கல்வெட்டு. முதலாம் சந்திரகுப்தரின் சாதனைகளை கூறும் கல்வெட்டு. மெகர்லினா இரும்பு தூணு. மெகர்லினா இரும்பு தூணு. அடுத்து பார்த்தீங்கன்னா சத்திய புத்திர. சத்திய புத்திர என்று அழைக்கப்பட்டவர் யார்? சத்திய புத்திர என்று அழைக்கப்பட்டவர் யார்னா அதியமான். ஆன்சர் டி, அதியமான். கொஸ்டின் நம்பர் 13. கொஸ்டின் நம்பர் 13 பாருங்க, விஜயநகர பேரரசி கடைசி வம்சம். விஜயநகர பேரரசனுடைய கடைசி வம்சம் எதுனா அரவீடு. விஜயநகர பேரரசனுடைய கடைசி வம்சம் அரவீடு. அடுத்து பாருங்க, 14வது கொஸ்டின். புத்தர் விஷ்ணுவின் எத்தனையாவது அவதாரமாக கருதப்படுகிறார்? அதாவது பார்த்தீங்கன்னா புத்தர் விஷ்ணுவின் எத்தனையாவது அவதாரமாக கருதப்படுகிறார்னா 9வது அவதாரமாக கருதப்படுகிறார். ஆன்சர் சி, 9வது அவதாரமாக கருதப்படுகிறார். கொஸ்டின் நம்பர் 15. கொஸ்டின் நம்பர் 15 பாருங்கள், போர்ச்சுகீசிய பீரங்கி படை வீரர்களின் உதவியோடு கோல்கண்டா சுல்தானை தோற்கடித்த விஜயநகர அரசு. ஓகேங்களா, யார் தோற்கடித்த அரசர்? கிருஷ்ணதேவராயர். அடுத்து பாருங்கள், 16வது கொஸ்டின். கிருஷ்ணதேவராயர் கிருஷ்ணசாமி கோவில், ஹாசாரா ராமசாமி கோவில், விட்டாலா சுவாமி கோவில் போன்ற புகழ்பெற்ற கோவில்களை கட்டிய நகரம். இந்த நகரில் எங்கே இருக்குது அப்படின்னா ஹம்பி அப்படிங்கிற நகரத்தில் இருக்குது. ஓகேங்களா, அதே விஜயநகர பேரரசனுடைய தலைநகரமே ஹம்பி தான். விஜயநகர பேரரசனுடைய தலைநகரமே ஹம்பி தான். அடுத்து பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 17. கொஸ்டின் நம்பர் 17. குறைந்த வயதுடைய சதாசிவராய் முடிசூட்டப்பட்ட போது அவருக்கு பகரா ஆளுநராக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமதேவர் தான் ஆளுநராக நியமிக்கப்பட்டவர். அடுத்து பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 18. அரவீடு வம்சத்தை தொடங்கி வைத்த டேஸ் மற்றும் அரவீடு வம்சத்தின் தலைநகர். ஓகேங்களா, யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது திருமலை தேவராயர். தலைநகரம் எதுன்னு கேட்டோன்னா பெனுகொண்டா. திருமலை தேவராயர் வம்சம், தலைநகர் பெனுகொண்டா. அடுத்து பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 19. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 19. 19வது கொஸ்டின் பாருங்கள், விஜயநகர அரசு இறுதியாக வீழ்ச்சியுற்ற ஆண்டு. விஜயநகர அரசு இறுதியாக வீழ்ச்சியுற்ற ஆண்டு 1646. அடுத்து பாருங்கள், ஆலம்கீர். 20வது கொஸ்டின், ஆலம்கீர் என்று அழைக்கப்பட்டவர் யார்? அவுரங்கசீப்பு. ஆலம்கீர் என்று அழைக்கப்பட்டவர் அவுரங்கசீப்பு. அடுத்து பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 21. கொஸ்டின் நம்பர் 21. விஜயநகர பேரரசில் போர்ச்சுகீசியாக கட்டுமான கலைஞர்களின் உதவியுடன் மிகப்பெரிய ஏரி கட்டப்பட்டதாக குறிப்பிட்ட வெளிநாட்டு பயணியின் பெயர் மற்றும் நாடு. ஓகேங்களா, அதாவது அப்சர் ரசக். ஓகேங்களா, நாடு பாரசீகம். அப்சர் ரசக், நாடு பாரசீகம். அதை பார்த்தீங்கன்னா விஜயநகர பேரரசில் போர்ச்சுகீசில் கட்டுமான கலைஞர்களின் உதவியுடன் மிகப்பெரிய ஏரி கட்டப்பட்டதாக குறிப்பிட்ட வெளிநாட்டு பயணியின் பெயர் மற்றும் நாடு. பெயர் பார்த்தீங்கன்னா அப்சரர் ரசக், நாடு பாரசீகம். அடுத்து பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 22. கொஸ்டின் நம்பர் 22. ஓகேங்களா, அதாவது பார்த்தீங்கன்னா கைவினை குடிசை தொழில்களை முறைப்படுத்தி தொழில்சார் அமைப்புகள் டேஸ் என்று அழைக்கப்பட்டன. கீல்டுகள் என்று அழைக்கப்பட்டன. அடுத்து 23வது கொஸ்டின். கிருஷ்ணதேவராயர் அமுக்தமால்யா என்னும் கவிதையத்தை எந்த மொழியில் இயற்றினார்? தெலுங்கு மொழியில் இயற்றினார். ஆன்சர் டி,
தெலுங்கு மொழியில் இயற்றினார். அடுத்து பாருங்கள் கொஸ்டின் நம்பர் 24. பாருங்கள், கிருஷ்ணதேவராயர் சமஸ்கிருத மொழியில் இயற்றிய ஜம்பாவதி கல்யாணம் எவ்வகை நூல் அப்படின்னா நாடக நூல். கிருஷ்ணதேவராயர் சமஸ்கிருத மொழியில் இயற்றிய ஜாம்பாவதி கல்யாணம் எவ்வகை நூல்னு கேட்டாங்கன்னா நாடக நூல். அடுத்து பாருங்கள், பாண்டுரங்க மகாத்தியம், பாண்டுரங்க மகாத்தியம் என்னும் நூலை எழுதியவர். ஓகேங்களா, தெனாலி ராமகிருஷ்ணன். ஆன்சர் டி, தெனாலி ராமகிருஷ்ணா. அடுத்து பாருங்கள் கொஸ்டின் நம்பர் 26. கொஸ்டின் நம்பர் 26. மேல் கங்கை சமவெளி பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மேல் கங்கை சமவெளி பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா குரு பாஞ்சாலம். ஆன்சர் ஏ, குரு பாஞ்சாலம். அடுத்து பாருங்கள், பாமணி பேரரசை நிறுவியவர் டேஸ் மற்றும் நிறுவிய ஆண்டு. அப்போ பாமணி பேரரசை நிறுவியவர் ஓகேங்களா அலாவுதீன் ஹாசன். ஆண்டு 1347. ஆன்சர் சி. அடுத்து பாருங்கள் கொஸ்டின் நம்பர் 28. அலாவுதீன் ஹாசன் பாமன் ஷா, பாமன் ஷா தனது தலைநகரை எங்கிருந்து எங்கு மாற்றினார்? ஓகேங்களா, அதை பற்றினா தௌலாபாத்திலிருந்து குல்பார்க்கு மாற்றினார். அப்போ ஆன்சர் ஏ மற்றும் பி, அதாவது ஆ மற்றும் ஆ. அடுத்து 29வது கொஸ்டின். பாமணி அரசின் தலைநகரம் குல்பர்காவிலிருந்து பீடாருக்கு மாற்றப்பட்ட ஆண்டு 1429. பாமணி அரசினுடைய தலைநகர் குல்பர்காவிலிருந்து பீடாருக்கு மாற்றப்பட்ட ஆண்டு 1429. அடுத்து பாருங்கள் கொஸ்டின் நம்பர் 30. கொஸ்டின் நம்பர் 30 பாருங்கள், பாமினி அரச வம்சத்தில் ஆட்சி செய்த மொத்த அரசர்களின் எண்ணிக்கை. பாமினி அரச வம்சத்தில் ஆட்சி செய்த மொத்த அரசர்களின் எண்ணிக்கை, மொத்த அரசர்களுடைய எண்ணிக்கை 18. அடுத்து பாருங்கள் 31. பாமினி அரசில் நமது பகுதிகளை 4 மாகாணங்களாக பிரித்த அரசர் யார்? ஓகேங்களா, அலாவுதீன் ஹாசன் பான்ஷா, பாமன் ஷா. அலாவுதீன் ஹாசன் பாமன் ஷா இவர் தான் தன்னுடைய பகுதிகளை 4 மாகாணங்களாக பிரித்திருக்கிறாரு. அடுத்து பாருங்கள் கொஸ்டின் நம்பர் 32. கொஸ்டின் நம்பர் 32. பாமினி அரசில் மாகாணங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன? மாகாணங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன? தாராப். மாகாணங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டது? தாராப். அடுத்து பாருங்கள் கொஸ்டின் நம்பர் 33. கொஸ்டின் நம்பர் 33 பாருங்கள், நசீர். ஓகேங்களா, நசீர் என்பது ஓகேங்களா நீதித்துறை இணை அமைச்சகம். வசீர் இ அசாரப், வசீர் இ அசாரப் என்பது வெளியுறவுத்துறை அமைச்சர். அடுத்து பாருங்கள், கொத்தவால் என்பது காவல்துறை தலைவர் மற்றும் நகர குற்றவியல் நடுவர். அடுத்து பாருங்கள், சதார் இ சஹான் அப்படிங்கிறது தலைமை நீதிபதி, சமயம் மற்றும் அறக்கொடைகளின் அமைச்சர். அப்போ வரிசையாக இருக்குது. ஓகேங்களா, 1 2 3 4. ஆன்சர் சி. அடுத்து பாருங்கள் கொஸ்டின் நம்பர் 34. கொஸ்டின் நம்பர் 34 ஓகேங்களா, அதாவது முகமது கவான் விஜயநகர் பேரரசுக்கு எதிராக எங்கு நடைபெற்ற போரில் வெடிமருந்தை பயன்படுத்தினர்? முகமது கவான் விஜயநகர பேரரசுக்கு எதிராக எங்கு நடைபெற்ற போரில் வெடிமருந்து பயன்படுத்தினார்? பெல்காம். ஆன்சர் ஏ, பெல்காம். மதுரை சுல்தானியம் உருவான ஆண்டு. மதுரை சுல்தானியம் உருவான ஆண்டு 1333. 1333. அடுத்து பாருங்கள் கொஸ்டின் நம்பர் 36. கொஸ்டின் நம்பர் 36. இந்தியாவின் ஜாதிகளும் பழங்குடிகளும் என்ற நூலை ஆசிரியர். இந்தியாவின் ஜாதிகளும் பழங்குடிகளும் என்ற நூலின் ஆசிரியர். ஓகேங்களா, பாருங்கள், எட்கர் தர்ஸ்டன். அடுத்து கொஸ்டின் நம்பர் 37. அரச குடும்பம் தொடர்பான சடங்குகளை நடத்துவதற்கு சாளுக்கியர்களால் கட்டப்பட்ட கோவில்கள் எங்கு உள்ளன? அரச குடும்பம் தொடர்பான சடங்குகளை நடத்துவதற்கு சாளுக்கியர்கள் கட்டப்பட்ட கோவில்கள் எங்கு உள்ளது அப்படின்னா
ஓகேங்களா? பட்டக்கல், பட்டாடக்கல், பட்டாடக்கல். ஆன்சர் டி, பட்டாடக்கல். அடுத்து பாருங்கள் கொஷின் நம்பர் 38. கொஷின் நம்பர் 38 பாரு. இபின் பட்டோடா. இபின் பட்டோடா எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னா மொராக்கோ நாட்டை சேர்ந்தவர். அப்போ 3 கமா. அடுத்தது அப்துல் ரசக். ஓகேங்களா? எந்த நாட்டை சேர்ந்தவர்? பாரசீக நாட்டை சேர்ந்தவர். 4 கமா. அடுத்தது நிகிடின் எந்த நாட்டை சேர்ந்தவர்? ரஷ்யா நாட்டை சேர்ந்தவர். அப்போ 5 கமா. டொமிக்கோ பயஸ். டொமிக்கோ பயஸ் எந்த நாட்டை சேர்ந்தவர்? ஓகேங்களா? டொமிக்கோ பயஸ் எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போர்ச்சுகல் நாட்டை சேர்ந்தவர். 2 கமா. அடுத்தது நுனிஸ் எந்த நாட்டை சேர்ந்தவர்? இத்தாலி நாட்டை சேர்ந்தவர். அப்போ 1. இப்போ மறுபடியும் பாருங்கள். இபின் பட்டோடா எந்த நாட்டை சேர்ந்தவர்? மொராக்கோ நாட்டை சேர்ந்தவர். அப்துல் ரசக் எந்த நாட்டை சேர்ந்தவர்? பாரசீக நாட்டை சேர்ந்தவர். நிகிடின் எந்த நாட்டை சேர்ந்தவர்? ரஷ்யா நாட்டை சேர்ந்தவர். டொமினிக்கோ பாய்ஸ் எந்த நாட்டை சேர்ந்தவர்? போர்ச்சுகல் நாட்டை சேர்ந்தவர். நுனிஸ் எந்த நாட்டை சேர்ந்தவர்? இத்தாலி நாட்டை சேர்ந்தவர். அப்போ ஆன்சர் 3 கமா 4 கமா 5 கமா 2 கமா 1. ஆன்சர் ஏ. அடுத்து பாருங்க கொஷின் நம்பர் 39. கோல்கொண்டா கோட்டையை கட்டியவர் யார்? கொஷின் நம்பர் 39. கோல்கொண்டா கோட்டையை கட்டியவர் யார்? ராஜா கிருஷ்ணதேவ். ஆன்சர் சி, ராஜா கிருஷ்ணதேவ். அடுத்து பாருங்கள் கொஷின் நம்பர் 40. கொஷின் நம்பர் 40 பாருங்கள். விஜயநகர அரசர்கள் சாளுக்கியரின் முத்திரையான டேஸ் உருவத்தை தங்களது அரசு முத்திரையாக கொண்டனர். விஜயநகர அரசர்கள் சாளுக்கியரின் முத்திரையான டேஸ் உருவத்தை ஓகேங்களா அதாவது தங்களது அரசு முத்திரையாக கொண்டன அப்படின்னா ஓகேங்களா, அதாவது பன்றி அல்லது வராகன்னு சொல்லுவாங்க. ரெண்டுமே ஆ மற்றும் ஆ. ஆன்சரு டி, ஆ மற்றும் ஆ. அதுக்கு ஆன்சரு டி, ஆ மற்றும் ஆ. அடுத்து பாருங்க 41வது கொஷின். தமிழகத்தின் தொண்டை மண்டல பகுதியை வென்ற விஜயநகர அரசர் டேஸ் அவருடைய தளபதி யார்? ஓகேங்களா, அதாவது வென்றவர் பார்த்தீங்கன்னா குமரகம்பண்ணா மறையா நாயக்கர். குமரகம்பண்ணா மறையா நாயக்கர். ஆன்சர் பி. அடுத்து பாருங்கள் கொஷின் நம்பர் 42. கொஷின் நம்பர் 42 பாருங்கள். கிருஷ்ணதேவராயர் வெற்றி துணை நிறுவிய இடம். கிருஷ்ணதேவராயர் வெற்றி தூணை நிறுவிய இடம். கிருஷ்ணதேவராயர் வெற்றி தூணை நிறுவிய இடம் எதுனா சிம்மலாசம். அடுத்து பாருங்கள் 43வது. தலைக்கோட்டை போரில் விஜயநகர பேரரசு சார்பில் படைப்பிரிவுகளுக்கு தலைமையேற்றி சென்றவர். தலைக்கோட்டை போரில் விஜயநகர பேரரசு சார்பில் படைப்பிரிவுகளுக்கு தலைமையேற்றி சென்றவர் யாருன்னா ராமராஜா. ஆன்சர் டி, ராமராஜா. அடுத்து கொஷின் நம்பர் 44. கொஷின் நம்பர் 44 பாருங்கள். பிஸ் என்ற சொல் எத்தனை முறை இடம்பெற்றுள்ளது அப்படின்னா ஓகேங்களா 170 முறை இடம்பெற்றுள்ளது. அடுத்து பாருங்கள் 45வது கொஷின். 40 மார்க் குழுவை உருவாக்கியவர் இல்துமிஷு. ஓகேங்களா, யார்? இல்துமிஷு. அடுத்து பாருங்கள் கொஷின் நம்பர் 46 பாருங்கள். தாமர் லைன் என்று அழைக்கப்பட்டவர் யார்? தைமூர் என்று அழைக்கப்பட்டவர் தைமூர். கொஷின் நம்பர் 47. மக்களின் நல்வாழ்க்கையில் அக்கறை கொண்ட இரக்கமுள்ள அரசர் யார்? ஓகேங்களா, மக்களின் நல்வாழ்க்கை அக்கறை கொண்ட இரக்கமுள்ள அரசர் யார் அப்படின்னா பெரோசா துக்ளக். ஆன்சர் ஏ, பெரோசா துக்ளக். அடுத்து பாருங்கள் கொஷின் நம்பர் 48. கொஷின் நம்பர் 48. லாகூரிலும் மூல்தானிலும் இல்துமிஷை எதிர்த்து கலகம் செய்தவர் யார்? அதை பார்த்தீங்கன்னா லாகூர்லேயும் மூல்தானிலையும் சுல்தானை அதாவது இல்துமிஷை எதிர்த்து கலகம் செய்தவர் நசுருதீன் குபாச்சா. அதாவது இல்துமிஷை லாகூர்லேயும் மூல்தானையும் எதிர்த்து கலகம் செய்தவர் யார்? நசுருதீன் குபாச்சா. அடுத்து 49. டெல்லியில் உள்ள குதுப்பினாரின் உயரம்.
243. 243. அடுத்து கொஷின் நம்பர் 50. கொஷின் நம்பர் 50. முதன் முதலில் இஸ்லாமியர்கள் அல்லாதோருக்கு சசியா வரியை விதித்த சுல்தான். முதலில் இஸ்லாமியர்கள் அல்லாதோருக்கு சசியா வரியை விதித்த சுல்தான் யாருன்னா குத்புதீன் ஐபக். யார்? குத்புதீன் ஐபக். அடுத்த கொஸ்டின் பாருங்கள் 51. டெல்லி சுல்தானிய அரசில் 1504 தலைநகரை டெல்லியிலிருந்து ஆக்ராவுக்கு மாற்றிய அரசர் சிக்கந்தர் லோடி. எங்கேருந்து மாற்றிருக்காரு? டெல்லியிலிருந்து ஆக்ராவுக்கு மாற்றியிருக்கிறாரு. யாருன்னு கேட்டாங்கன்னா சிக்கந்தர் லோடி. அடுத்து பாருங்கள் கொஷின் நம்பர் 52. கொஷின் நம்பர் 52. கொஷின் நம்பர் 52. ராக் தர்பன் என்ற இந்திய சமஸ்கிருத இசை நூலை பாரசீக மொழியில் மொழிபெயர்த்தவர் யார்? அதாவது பார்த்தீங்கன்னா ராக் தர்பன் என்ற இந்திய சமஸ்கிருத இசை நூலை பாரசீக மொழியில் மொழிபெயர்த்தவர் யார்? ஓகேங்களா? பெரோஷா துக்ளக். ஆன்சர் டி, பெரோஷா துக்ளக். அடுத்து பாருங்கள் கொஷின் நம்பர் 53. கொஷின் நம்பர் 53 பாருங்கள். அது பார்த்தீங்கன்னா சான்றுகள் அரசர்கள். ஓகேங்களா? அலகாபாத் கல்தூணு யாருடையது? சமுத்திரகுப்தரர். சரி. உதயகிரி குறை கல்வெட்டு யாருடையது? 2ஆம் சந்திரகுப்தர். பிதாரி தூண் கல்வெட்டு யாருடையது? ஸ்கந்தகுப்தர். பாருங்கள் மறுபடியும், அலகாபாத் தூண் கல்வெட்டு யாருடையது? சமுத்திரகுப்தர். உதயகிரி குறை கல்வெட்டு யாருடையது? 2ஆம் சந்திரகுப்தர். பிதாரி தூண் கல்வெட்டு ஸ்கந்தகுப்தர். அப்போ வரிசையாக இருக்குது. ஆன்சரு 1, 2, 3. ஆன்சர் இதுக்கு பி தான் சரியான ஆன்சர். அடுத்து பாருங்கள் கொஷின் நம்பர் 54. கொஷின் நம்பர் 54 பாருங்கள். சீனாவின் பௌத்த துறவியான பாகியான் எந்த குப்த அரசர் காலத்தில் இந்தியாவிற்கு வந்தார்? சீனாவின் பௌத்த துறவியான பாகியான் எந்த குப்த அரசர் காலத்தில் இந்தியாவிற்கு வந்தார் அப்படின்னா 2ஆம் சந்திரகுப்தர் காலம். 2ஆம் சந்திரகுப்தருடைய காலம். அடுத்து 55. சந்திரகுப்தரின் சமகால இலங்கையைச் சார்ந்த மன்னர் யார்? சந்திரகுப்தரின் சமகால இலங்கையைச் சார்ந்த மன்னர் யார்? ஓகேங்களா? ஸ்ரீ மேகவர்மன். கொஷின் நம்பர் 56. கொஷின் நம்பர் 56 பாருங்கள். குதுப்பினாருக்கு அருகில் உள்ள இரும்பு தூணை நிறுவியவர் யார்? குதுப்பினாருக்கு அருகில் உள்ள இரும்பு தூணை நிறுவியவர் யார் அப்படின்னா 2ஆம் சந்திரகுப்தர். ஆன்சர் பி, 2ஆம் சந்திரகுப்தர். அடுத்து பாருங்கள் கொஷின் நம்பர் 57. காளிதாசர். ஓகேங்களா? பாருங்கள், காளிதாசர் யார்? சமஸ்கிருத புலவர். 4, அடுத்து பாருங்கள் ஹரிசேனர் அப்படிங்கிறவரும் சமஸ்கிருத புலவர். 3, அடுத்தது அமரசிம்மர். ஓகேங்களா? அகராதியின் ஆசிரியர். 2, தன்வந்திரி மருத்துவர். 1. மறுபடியும் பாருங்கள், காளிதாசர் சமஸ்கிருத புலவர், ஹரிசேனர் அவரும் சமஸ்கிருத புலவர், அமரசிம்மர் அகராதியில் ஆசிரியர், தன்வந்திரி மருத்துவர். அப்போ ஆன்சரு 4, 3, 2, 1. ஆன்சர் இதுக்கு டி தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கியூனர்களின் படையெடுப்பை சந்தித்த குப்த அரசர். கியூனர்களின் படையெடுப்பை சந்தித்த குப்த அரசர். கியூனர்களின் படையெடுப்பை சந்தித்த குப்த அரசர் யாருன்னா ஸ்கந்தகுப்தர். ஆன்சர் சி, ஸ்கந்தகுப்தர். கியூனர்களின் படையெடுப்பை சந்தித்த குப்தர். ஓகேங்களா? ஸ்கந்தகுப்தர். அடுத்து பாருங்கள் கொஷின் நம்பர் 59. கொஷின் நம்பர் 59. ஓகேங்களா? குப்த அரசர் டேஸ் கோட்பாட்டினை நடைமுறைப்படுத்தினர். குப்த அரசர்கள் டேஸ் கோட்பாட்டினை நடைமுறைப்படுத்தினர். தெய்வீக உரிமை கோட்பாடு. சி ஆன்சர், தெய்வீக உரிமை கோட்பாடு. அடுத்து பாருங்கள்
ரன்ய பெஸ்தி, ரன்ய பெஸ்தி என்பதன் பொருள் கட்டாய உழைப்பு. ஆன்சர் பி, கட்டாய உழைப்பு. கொஷின் நம்பர் 61. கொஷின் நம்பர் 61 பாருங்கள். குப்தர் காலத்தில் ஓகேங்களா சோத்ரா என்று அழைக்கப்படும் நிலத்தின் வகை ஓகேங்களா, பயிரிடப்படக்கூடிய நிலம். ஆன்சர் பி, பயிரிடப்படக்கூடிய இடம். அடுத்து பாருங்கள் கொஷின் நம்பர் 62. கொஷின் நம்பர் 62 பொறுத்துக பாருங்கள் ஓகேங்களா. வெர்னியர், அதாவது பெர்னியர் என்பது அதாவது பார்த்திங்கன்னா பிரெஞ்சு மருத்துவர். பெர்னியர் என்பது பிரெஞ்சு மருத்துவர் ஓகேங்களா. தவர்னியர் என்பது பிரெஞ்சு வைர வியாபாரி. அடுத்து பார்த்தீங்கன்னா மான்டெல்சா என்பது ஜெர்மன் பயணி மற்றும் துணிச்சல் வீரர். அடுத்து பாருங்கள் பீட்டர் மூண்டி அப்படிங்கிறது இங்கிலாந்து வணிகர். அடுத்து பாருங்கள் மனுச்சி இத்தாலி எழுத்தாளர் மற்றும் பயணி. இவர்கள் அனைவருக்கும் ஷாஜகானின் ஆட்சி காலத்தில் இந்தியாவிற்கு வந்தவர்கள். அப்போ வரிசையாக இருக்குது ஓகேங்களா. அது பார்த்தீங்கன்னா பெர்னியர் அப்படிங்கிறது பிரெஞ்சு மருத்துவர், தவர்னியர் அப்படிங்கிறது பிரெஞ்சு வைர வியாபாரி, மான்டெல்சா அப்படிங்கிறது ஜெர்மன் பயணி மற்றும் துணிச்சல் வீரர், பீட்டர் மூண்டி அப்படிங்கிறது இங்கிலாந்து வணிகர், மனுச்சி என்பது இத்தாலிய எழுத்தாளர் மற்றும் பயணி. இவர்களின் அனைவரும் ஷாஜகானின் ஆட்சி காலத்தில் இந்தியாவிற்கு வந்தவர்கள். அப்போ வரிசையாக இருக்குது 1, 2, 3, 4, 5. ஆன்சர் இதுக்கு ஏ தான் சரியான ஆன்சர். அடுத்து பாருங்கள் கொஷின் நம்பர் 63. கொஷின் நம்பர் 63 ஓகேங்களா. பாருங்கள் கலிஞ்சர் கோட்டையை முற்றுகையின் போது வெடி விபத்தில் ஷெர்ஷா இறந்த ஆண்டு. அதாவது பார்த்தீங்கன்னா கலிஞ்சர் கோட்டை முற்றுகையின் போது வெடி விபத்தில் ஷெர்ஷா இறந்த ஆண்டு 1545. பாபரின் அடுத்த கொஷின் பாருங்கள். கொஷின் 64. பாபரின் சிறப்பு பெயரான ஓகேங்களா ஜகிருதீன் என்பதன் பொருள் நம்பிக்கையை காப்பவர். அடுத்து பாருங்கள் மராத்தியர்கள் குறுகிய கால பேரரசு டேஸ் ஆண்டு முடிவடைந்தது. மராத்தியர்களின் குறுகிய கால பேரரசு டேஸ் ஆண்டு முடிவடைந்தது 1761. கொஷின் நம்பர் 66. கொஷின் நம்பர் 66 பாருங்கள் கேக் பாட், அதாவது கேக் பாட் அப்படின்னா ஓகேங்களா என்ன சொல்கிறான்னா பரோடாவான். என்ன சொல்கிறான் பரோடா 5, அடுத்து பார்த்தீங்கன்னா பான்ஸ்லே பார்த்தீங்கன்னா நாக்பூரில் இருக்காருன்னு சொல்கிறாங்க. அப்போ 4, அடுத்தது ஓகேங்களா ஹோல்கர் அப்படிங்கிறது இந்தூரில். அப்போ 3, ஓகேங்களா. சிந்தி அல்லது சிந்தியா அப்படிங்கிறது குவாலியர். சிந்து அல்லது சிந்தியர் அப்படிங்கிறது குவாலியர். அடுத்து பார்த்தீங்கன்னா பேசுவாலாம் பார்த்தீங்கன்னா எங்கே காணப்படுறாங்கன்னா பூனேவில். அப்போ 2, 1 பாருங்கள் மறுபடியும் ஓகேங்களா. கெய்வாட் அப்படிங்கிறது பரோடா, பான்சிலே பார்த்தீங்கன்னா நாக்பூர் ஓகேங்களா. ஹோல்கர் அப்படின்னா இந்தூர், சிந்தி அல்லது சிந்தியா அப்படிங்கிறது குவாலியர், பேஸ்வா பூனே. அப்போ ஆன்சரு 5, 4, 3, 2, 1. ஆன்சர் பி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். சிவாஜியின் ஆட்சிக்கு பிறகு ஆட்சிக்கு வந்த மன்னன். சிவாஜி ஆட்சிக்கு பிறகு ஆட்சிக்கு வந்த மன்னர் யாருன்னா சம்பாஜி. ஆன்சர் பி, சம்பாஜி. அடுத்து பாருங்கள் 68. யாருடைய ஆட்சி காலத்தில் பேஷ்வாக்கள் உண்மையான மராத்திய அரசர்களாயினர்? சத்திரபதிகள் பெயரளவில் அரசுகள் என்னும் நிலைக்கு தள்ளப்பட்டனர் அப்படின்னா ஷாகுனுடைய காலத்தில் தான். ஆன்சர் பி, ஷாகு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள் 69வது கொஸ்டின். மராத்தியர்கள் ஆட்சியில் கிராமங்கள் யாருடைய கட்டுப்பாட்டில் இருந்தன? மராத்தியர்களின் ஆட்சியில் கிராமங்கள் யாருடைய கட்டுப்பாட்டில் இருந்தன அப்படின்னா
படேல். ஆன்சர் ஏ படேல். அடுத்து பாருங்கள் கொஷின் நம்பர் 70. கொஷின் நம்பர் 70 ஓகேங்களா. சரியானதை தேர்வு செய். ஓகேங்களா. அதாவது பார்த்தீங்கன்னா சவுத் அப்படிங்கன்னா ஓகேங்களா மொத்த வருமானத்தில் 4 1 பங்கு. ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா சர்தேஷ்முகி அப்படின்னா மொத்த வருமானத்தில் 10 1 பங்கு. ஓகேங்களா. இது ரெண்டுமே சரி. ஆன்சர் பி. அடுத்த கொஷின் பாருங்கள். கொஷின் நம்பர் 71. கொஷின் நம்பர் 71. வாங்க கொஷின் நம்பர் 71க்கு போவோம். சிவாஜி இராணுவத்தின் முதுகெலும்பாக திகழ்த்தப்பட்ட படை. சிவாஜி இராணுவத்தின் முதுகெலும்பாக திகழ்ந்த படை காலாட்படை. ஆன்சர் பி காலாட்படை. கொஷின் நம்பர் 72. தஞ்சாவூரை ஆண்ட மராத்திய அரசியல் போன்ஸ்லே வம்சத்தின் கடைசி அரசர். 2ஆம் சரபேஜி. தஞ்சாவூரை ஆண்ட மராத்திய அரசியல் போன்ஸ்லேவின் வம்சத்தின் கடைசி அரசர் யாருன்னு கேட்டானா 2ஆம் சரபேஜி. அடுத்து பாருங்கள் கொஷின் நம்பர் 73. கொஷின் நம்பர் 73. தரங்கம்பாடி சமய பரப்பு குழுவை சேர்ந்த அறிஞர் டேஸ் என்பவரை 2ஆம் சரபேஜி கல்வித்துறையின் முன்னோடியாக கருதினார். அப்படின்னா சிஎஸ் ஜான். அடுத்த கொஸ்டின் பாருங்கள் 74. பேஷ்வாக்களின் ஆட்சியை தொடங்கி வைத்தவர் பாலாஜி விஸ்வநாத். ஆன்சர் ஏ பாலாஜி விஸ்வநாத். அடுத்து பாருங்கள் கொஸ்டின் நம்பர் 75. கூற்று 1. காலாட்படை வீரர்கள் மகாராஷ்டிராவிலிருந்து மட்டுமே தேர்வு செய்யப்பட்டன. ஓகேங்களா. தவறு. அடுத்து பாருங்கள் கூற்று 2. மராத்தியர்கள் குதிரைப்படையில் பணியாற்ற விரும்பினர். சரி. அப்போ 1 தவறு 2 சரி. ஆன்சர் இதுக்கு பி தான் சரியான ஆன்சர். அடுத்து 76. கேரளாவில் தோன்றிய புகழ்பெற்ற சீர்திருத்தவாதி யார்? ஸ்ரீ நாராயண குரு. ஆன்சர் பி ஸ்ரீ நாராயண குரு. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 77வது கொஸ்டின். பயணிகளின் இளவரசர் என்று அழைக்கப்பட்டவர் யார்? யுவாங் சுவாங். ஆன்சர் சி யுவாங் சுவாங். அஷ்டபிரானினுடைய பொறுப்பு. ஓகேங்களா. அமர்த்தியா அப்படின்னா நிதி அமைச்சர். அமர்த்தியா என்பது நிதி அமைச்சர். ஆகமா. அடுத்தது வாக்கிய நாவிஸ் அப்படிங்கிறது உள்துறை அமைச்சர். அப்போ ஆக்கமா. அடுத்தது சுமத் அப்படிங்கிறது வெளியுறவு துறை அமைச்சர். அப்போ ஈக்கமா. சேனாதிபதி என்பது படைத்தலைவர். அப்போ இதுக்கு ஆன்சர் பாருங்கள். ஓகேங்களா. மறுபடியும் இன்னொரு டைம் பார்ப்போம் பாருங்கள். ஓகேங்களா. அமர்த்தியாங்கிறது நிதியமைச்சர், வாக்கிய நாவிஸுங்கிறது உள்துறை அமைச்சர், சுமத் அப்படிங்கிறது வெளியுறவுத்துறை அமைச்சர், சேனாதிபதிங்கிறது படைத்தலைவர். அப்போ ஆன்சரு ஆக்கமா ஈக்கமா ஈ. ஆன்சர் இதுக்கு டி தான் சரியான ஆன்சர். அடுத்து பாருங்கள் கொஸ்டின் நம்பர் 79. கோல்கொண்டா கோட்டை ஹைதராபாத்திலிருந்து 11 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு குன்றின் மீது அமைந்துள்ளது. அது எத்தனை மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ளது? அது பார்த்தீங்கன்னா கோல்கொண்டா கோட்டை ஹைதராபாத்திலிருந்து 11 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு குன்றின் மீது அமைந்துள்ளது. அது எத்தனை மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ளது அப்படின்னா 120 மீட்டர். அடுத்து 80வது கொஸ்டின். பாமினி அரசின் காலத்தில் காவல்துறை தலைவர் மற்றும் நகர குற்றவியல் நடுவர் எவ்வாறு அழைக்கப்பட்டார் அப்படின்னா கொத்தவால். எவ்வாறு அழைக்கப்பட்டார்? கொத்தவால். ஆன்சர் டி கொத்தவால். அடுத்து பாருங்கள் கொஸ்டின் நம்பர் 81. கொஸ்டின் நம்பர் 81 பாருங்கள். கூற்று 1. அவுரங்கசீப்பின் ஆட்சியில் இறுதியில் முகலாய பேரரசு அழிவு ஆரம்பமாயிற்று. அதாவது அவுரங்கசீப்புக்கு பின் ஆட்சியின் இறுதியில் முகலாய பேரரசின் அழிவு ஆரம்பமாயிற்று. காரணம் பாருங்கள். அவுரங்கசீப்பு தக்கான அரசரிடம் நட்புறவாக
இருந்தார். ஓகேங்களா? இதுக்கு பார்த்தீங்கன்னா கூற்று 1 சரி, காரணம் அவற்றின் சரியான விளக்கம் அல்ல. ஆன்சர் ஏதா இதுக்கு சரியான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 82. கொஸ்டின் நம்பர் 82 பாருங்க. கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி. ஓகேங்களா? எர்கர் தர்னஸ்ட் எழுதிய தென்னிந்தியா ஜாதிகளும் பழங்குடிகளும் என்ற நூலையும் எழுதினார் அப்படிங்கிறது சரி. ஓகேங்களா? அடுத்து பாருங்க. மெலுகா என்னும் சொல் சிந்து சமவெளி பகுதியை குறிக்கிறது. ஓகேங்களா? இதுவும் சரி. அப்போ 1, 2 மற்றும் 2 சரி. ஆன்சர் சி. அடுத்து பாருங்க. பழங்கால கற்கருவிகள் முதலில் ராபர்ட் புரூக்ஸ். பழங்கால கற்கருவிகள் முதலில் ராபர்ட் புரூக்ஸ் எந்த ஆண்டு கண்டெடுத்தார்? 1863. ஆன்சர் டி, 1863. கொஸ்டின் 84. குதிரை, கழுதை, வரிக்குதிரை ஆகிய விலங்குகளை உள்ளடக்கிய பேரினத்தின் பெயர். ஓகேங்களா? எக்கஸ் ஆகிய விலங்குகளின் உள்ளடக்கிய பேரினத்தின் பெயருக்கு பேர் எக்கஸ். அடுத்து 85வது கொஸ்டின். வட இந்தியாவில் 16 மகாஜனபதங்கள் வலிமை படைந்ததாக வளர்ந்த அரசு. ஓகேங்களா? அப்போ 16 மகாஜனங்கள் பதத்தில் எது வலிமை பெற்றது? மகதம். ஆன்சர் பி, மகதம். அடுத்து பாருங்க. 86வது கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 86வது கொஸ்டின் பாருங்க. காமந்தகா அப்படிங்கிறத நூலை எழுதியவர் யாருன்னா நீதி சாரா அப்படிங்கிற நூலை எழுதியவர். அப்போ 4 கமா. பாணினி எழுதிய நூல் அஷ்டந்தாயி 3 கமா. பாணர் எழுதியது ஹர்ஷசரிதம் 2 கமா. ஹர்ஷர் எழுதியது பிரிய தர்சிகா. பாருங்க. நீதி அதாவது காமந்தகா அப்படிங்கிறது நீதி சாரா. பாணினி எழுதியது அஷ்டதாயி. பாணர் எழுதியது ஹர்ஷசரிதம். ஹர்ஷர் எழுதியது பிரியதர்சிகா. அப்போ ஆன்சரு 4 கமா 3 கமா 2 கமா 1. ஆன்சர் இதுக்கு பி தான் சரியான ஆன்சர். அடுத்து பாருங்க. கொஸ்டின் நம்பர் 87. கொஸ்டின் நம்பர் 87. எல்லோரா குகை எந்த ஆண்டு உலக பாரம்பரிய சின்னமாக யுனெஸ்கோ அறிவித்தது? எல்லோரா குகை எந்த ஆண்டு உலக பாரம்பரிய சின்னமாக யுனெஸ்கோ அறிவித்தது? 1983. 1983. அடுத்து பாருங்க. கொஸ்டின் நம்பர் 88. கொஸ்டின் நம்பர் 88. கூற்று 1 மூன்றாம் பானிபட் போர் ஆங்கிலேயரின் அதிகார எழுச்சிக்கு வழிவகுத்தது. சரி. காரணம் இத்தோல்வி மராத்தியருக்கும் முகலாயருக்கும் ஒரு பெரிய அதிர்ச்சியை கொடுத்தது. சரி. ஓகேங்களா? அப்போ கூற்று காரணம் அதாவது கூற்று 1 சரி, அவற்றின் சரியான விளக்கம். அப்போ ஆன்சர் பி தான் சரியானது. அடுத்து பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 89. கொஸ்டின் நம்பர் 89 பாருங்கள். கஜினி முகமது எந்த ஆண்டு சோமநாதபுரத்தை சூறையாடினார்? கஜினி முகமது எந்த ஆண்டு சோமநாதபுரத்தை சூறையாடினார்? 1025. புத்தரின் போதனைகளை குறிப்பிடுவது சுத்த பீடகம். ஆன்சர் சி, சுத்த பீடகம். அடுத்து பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 91. கொஸ்டின் நம்பர் 91. 1192 ஆண்டு 1192 ஆண்டு ஓகேங்களா, இரண்டாம் தெரைன் போரில் வெற்றி பெற்றவர் முகமது கோரி. ஆன்சர் சி, முகமது கோரி. 92வது கொஸ்டின். இலங்கை வரலாற்றை குறிக்கும் பௌத்த நூல் எது? தீபவம்சம். ஆன்சர் சி, தீபவம்சம். அடுத்து பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 93. தென்னிந்தியாவின் சுருக்கமான வரலாறு என்ற நூலை எழுதியவர். ஓகேங்களா, பாருங்கள். நெபுரு கராசிகா. அடுத்தது 94. கரந்தை செப்பேடு யாருடைய காலத்தைச் சேர்ந்தது? முதலாம் ராஜேந்திர சோழன். ஆன்சர் ஏ, முதலாம் ராஜேந்திர சோழன்.
அடுத்து பாருங்கள் கொஷின் நம்பர் 95. கொஷின் நம்பர் 95. டேஸ் சேர்ந்த தான்சேனை அக்பர் ஆதரித்தார். ஓகேங்களா? குவாலியூரை சேர்ந்த தான்சனை அக்பர் ஆதரித்தார். அடுத்து பாருங்க, பொறுத்துக்க. முதல் பானிபட் போர். ஓகேங்களா? முதல் பானிபட் போர் தான் அக்பருக்கும் இல்லை பாபருக்கும் இப்ராஹிம் லோடிக்கும். முதல் பானிபட் போர் பாபருக்கும் இப்ராஹிம் லோடிக்கும் 5, இரண்டாம் பானிபட் போர் அக்பருக்கும் ஹெமுவுக்கும் 4, அடுத்து மூன்றாம் பானிபட் போர். ஓகேங்களா? முகமது ஷா அகமது அப்தாலி மராத்தியர். அகமது ஷா அப்தாலிக்கும் மராத்தியருக்கும் மூன்றாம் பானிபட் போர். அப்போ இது 3. அப்போ அடுத்தது சவுசா போர் யாருக்கு இடையில் நடந்தது? ஷெர்ஷாவுக்கும் ஓகேங்களா ஹுமாயூனுக்கும். அப்போ 1, அடுத்து பாருங்கள், இரண்டாம் தெரைன் போர். ஓகேங்களா? முகமது கோரிக்கும் பிருத்திவிராஜ் சவுகானுக்கும். இப்போ மறுபடியும் பாருங்கள், முதல் பானிபட் போர் பாபருக்கும் இப்ராஹிம் லோடிக்கும். இரண்டாம் பானிபட் போர் அக்பருக்கும் ஹெமுவுக்கும். மூன்றாம் பானிபட் போர் அகமது ஷா அப்தாலிக்கும் மராத்தியருக்கும். சவுசா போர் ஷெர்ஷாவுக்கும் ஹுமாயூனுக்கும். இரண்டாம் தெரைன் போர் முகமது கோரிக்கும் பிருத்திவிராஜ் சவுகானுக்கும். அப்போ ஆன்சர் 5, 4, 3, 1, 2. ஆன்சர் இதுக்கு ஏ தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 97. தர்ம பரிபாலன யோகம் என்னும் அமைப்பை உருவாக்கியவர் யார்? ஸ்ரீ நாராயண குரு. அடுத்து பாருங்க, 1 பைசா தமிழன் என்பது ஓகேங்களா வாராந்திர பத்திரிகை. 1 பைசா தமிழன் என்பது வாராந்திர பத்திரிகை. 99வது கொஸ்டின் பாருங்கள். அது பார்த்தீங்கன்னா, கீழ்கண்டவற்றுள் எவை தவறானவை பாருங்கள். 1 ஓகேங்களா, கவிராஜ மார்க்கம் என்னும் நூலை எழுதியவர் அமோகவர்ஷர். கவிராஜ மார்க்கம் என்னும் நூலை எழுதியவர் அமோகவர்ஷர். அப்போ அது சரி. அடுத்து பாருங்கள், எலிப்பண்டா குடைவரை கோயில் குப்தர் காலத்தை சார்ந்தது. ஓகேங்களா? தவறு. அடுத்தது, நாலந்தா பல்கலைக்கழகத்தை குமரகுரு காலத்தில் உச்சநிலையை அடைந்தது. தவறு. அடுத்து பாருங்க, காதம்பரி என்னும் நூலை எழுதியவர் ஹர்ஷர். இதுவும் தவறு. யுவாங் சுவாங் வருகையின் போது ஓகேங்களா சிலாபத்திரர் என்ற புகழ்பெற்ற பௌத்த மத அறிஞர் நாலந்தா பல்கலைக்கழகத்தின் தலைவராக இருந்தார். ஓகேங்களா? சரி. அப்போ எது தவறு என்ன கேட்குறான்? தவறானது கேட்குறான் பாருங்கள். ஓகேங்களா? 2 தவறு, 3 தவறு, 4 தவறு. ஆன்சர் இதுக்கு பி தான் சரியான ஆன்சர். அடுத்து பாருங்கள், கொஷின் நம்பர் 100. ஓகேங்களா? பின்வருவனவற்றுள் சரியான இணை எவை? ஓகேங்களா? பாருங்கள். ஓகேங்களா? தஜிகா நிலகந்தி ஜோதிட ஆய்வாளர் நூல். ஓகேங்களா? ஜோதிட ஆய்வாளர் நூல். சரி. அடுத்தது, பாதுஷா நாமா. ஓகேங்களா? பாதுஷா நாமா என்பது ஷாஜகான் வாழ்க்கை வரலாற்று நூல். ஷாஜகானுடைய வாழ்க்கை வரலாற்று நூல். சரி. அடுத்தது, மீனாட்சி பிள்ளை தமிழ் அப்படிங்கிற நூலை எழுதியவர் குமரகுருவர். சரி. அடுத்து பாருங்கள், தன்வந்திரி மகால் சரபேஜியால் நிறுவப்பட்டது. சரி. அப்போ பார்த்தீங்கன்னா வரிசையாக 1, 2, 3, 4. ஓகேங்களா? ஆன்சர் டி தான் இதுக்கு சரியான ஆன்சர். அடுத்து பாருங்கள், கொஷின் நம்பர் 101. ஓகேங்களா? எது தவறாக பொருத்தப்பட்டுள்ளது? ஓகேங்களா? பாஸ்கர சாரியா. ஓகேங்களா? நீதிநெறி விளக்கம் அப்படின்னு எழுதியிருக்காங்க. இது தவறு. இப்போ நீதிநெறி விளக்கம் அப்படிங்கிற நூலை எழுதியவர் குமரகுருவர். அடுத்து பாருங்கள், அமுக்தமாலியா நூலை எழுதியவர் கிருஷ்ணதேவராய. சரி. ஓகேங்களா? அடுத்தது,
ஜெகநாதா பண்டிதர், ஜெகநாதா பண்டிதர். ஓகேங்களா? ரசகங்கா தாரா. சரி. அல்லசாணி பெத்தண்ணா எழுதிய நூல் மனுசரிதம். அல்லசாணி பெத்தண்ணா எழுதிய நூல் மனுசரிதம். அப்புறம் தவறானது கேட்குறான், ஏ மட்டும்தான் தவறு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 102. கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி. இந்தியாவில் போர்ச்சுகீசியர்கள் அரசியல் தலைமையிடமாக கோவா. அரசியல் தலைமையிடையது கோவா. சரி. 2. 1639 ஓகேங்களா, சந்திரகிரியின் அரசர் சென்னையை ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனிக்கு கொடுத்து அதில் கோட்டையை கட்டி கொள்ளுமாறு அனுமதி வழங்கப்பட்டது. இதுவும் சரி. அப்போ ஆன்சர் சி தான் இதுக்கு சரியான ஆன்சர். 1 மற்றும் 2 சி. அடுத்து 103வது கொஷின். டேஸ் போர்ச்சுகீசியரின் கருப்பு நகரம். டேஸ் போர்ச்சுகீசியர்களின் கருப்பு நகரமாகும். ஓகேங்களா? மயிலாப்பூர். ஆன்சர் ஏ, மயிலாப்பூர். அடுத்தது பாருங்கள். 104. முதலாம் கர்நாடக போரின் போது டேஸ் புதுச்சேரியின் ஆளுநராக இருந்தவர். தூய்பிளே. யார்? தூய்பிளே. அதாவது முதலாம் கர்நாடக போரின் போது புதுச்சேரியினுடைய ஆளுநர் யார்? தூய்பிளே. அடுத்து பாருங்கள். கொஷின் நம்பர் 105. கொஷின் நம்பர் 105 பாருங்கள். ஓகேங்களா? டச்சு கிழக்கிந்திய கம்பெனியின் சோழமண்டல பகுதியின் தலைமையிடம் எது? ஓகேங்களா? புலிக்காட்டு. டச்சு கிழக்கிந்திய கம்பெனியின் சோழமண்டல பகுதியின் தலைமையிடம் புலிக்காட்டு ஆகும். ஆன்சர் டி. அடுத்து பாருங்கள். சூயஸ் கால்வாய் திறக்கப்பட்டதில் கிட்டத்தட்ட டேஸ் மைல்கள் குறைந்தது. ஓகேங்களா? 4000 மைல்கள் குறைந்தது. அடுத்து பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 107. வந்தவாசி போர் டேஸ்களுக்கு இடையே நடைபெற்றது. வந்தவாசி போர் ஓகேங்களா, அயர்கூட்டுக்கும் லாலிக்கும் இடையில் நடைபெற்றது. அயர்கூற்று மற்றும் லாலிக்கு இடையில் ஏற்பட்டதான் வந்தவாசி போர். அடுத்து பாருங்க. ஓகேங்களா? பொறுத்துக பார்த்தீங்க சமாரின். ஓகேங்களா? சமாரின்ங்கிறது கள்ளிக்கோட்டை அரசர். அப்போ 4 கமா. ஓகேங்களா? அடுத்து பாருங்க. கென்ட்ரிக்ஸ் அப்படிங்கிறது அச்சு பதிப்பு. அப்போ 1 கமா. அடுத்து பாருங்க. ஓகேங்களா? முசாப் ஜாங் அப்படின்னு ஹைதராபாத் நிஜாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆற்காடு நவாப் அப்படிங்கிறது சந்தா சாஹிப். ஆற்காடு நவாப் யார்? சந்தா சாஹிப். அப்போ 3. அப்போ பாருங்கள். ஃபஸ்ட்டு சமாரின் அப்படிங்கிறது கள்ளிக்கோட்டை அரசர். ஓகேங்களா? கென்ட்ரிக்ஸ் அப்படிங்கிறது அச்சு பதிப்பு. முசபர் ஜங் அப்படிங்கிறது ஹைதராபாத் நிஜாம். ஆற்காடு நவாப் என்பது சந்தா சாஹிப். அப்போ ஆன்சரு 4 கமா 1 கமா 2 கமா 3. ஆன்சரு ஏ தான் இதுக்கு சரியான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 109. ஓகேங்களா? ராஷ்டிரகூடர் மரபின் கடைசி அரசர் 3ஆம் கிருஷ்ணா. ராஷ்டிரகூடர் மரபின் கடைசி அரசர் யாருன்னு கேட்டாங்கன்னா 3ஆம் கிருஷ்ணர். அடுத்து பாருங்கள். 110வது கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 110. இரண்டாம் ஆங்கில மராத்திய போரின் போது ஆங்கில கவர்னர் ஜெனரலாக இருந்தவர். இரண்டாம் ஆங்கில மராத்தியர் போரின் போது ஆங்கில கவர்னர் ஜெனரலாக இருந்தவர் யாருன்னா வெள்ளசெலி பிரபு. ஆன்சர் பி, வெள்ளசெலி பிரபு. பாருங்கள். அடுத்தது பொறுத்துக்க. ஓகேங்களா? பிரம்ம சமாசம் எப்போ தோற்றுவிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1828. அப்போ 2 கமா. பிரார்த்தனை சமாஜம் எப்போ தோற்றுவிச்சது? 1867. 3 கமா. அடுத்தது ஆரிய சமாஜம் எப்போ தோற்றுவிச்சது? 1875. அப்போ 4 கமா. அடுத்து பார்த்தீங்கன்னா சத்யோதக் சமாஜா எப்போ தோற்றுவிச்சது? 1873. அப்போ 1. அப்போ ஆன்சர் இதுக்கு 2 கமா 3 கமா 4 கமா 1. ஆன்சர் இதுக்கு பி தான் சரியான ஆன்சர். 112வது கொஸ்டின். தீரன் சின்னமலை தூக்கிலிடப்பட்ட இடம். தீரன் சின்னமலையை தூக்கிலிடப்பட்ட இடம். ஓகேங்களா? சிவகிரி கோட்டை. அடுத்தது வேத பாடல்களின் முக்கிய தொகுப்பு. ஓகேங்களா? சங்கீத கதைகள். அடுத்தது 114வது கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 114. வேலு நாச்சியார் டேஸ் அரசருடைய மகள். வேலு நாச்சியார் டேஸ் அரசருடைய மகள். ஓகேங்களா? ராமநாதபுர அரசருடைய மகள். 115. டேஸ்
உடன்படிக்கை டேஸ் உடன்படிக்கை இரண்டாம் கர்நாடக போருக்கு முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது. டேஸ் உடன்படிக்கை இரண்டாம் கர்நாடக போரை முடிவுக்கு கொண்டு வந்தது. பாண்டிச்சேரி உடன்படிக்கை. ஆன்சர் டி, பாண்டிச்சேரி உடன்படிக்கை. அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 116. அமைப்பை மேம்படுத்தியவர் எந்த நயகரா, அதாவது பார்த்தீங்கன்னா நயகரா அப்படிங்கிற அமைப்பை மேம்படுத்தியவர் நயங்காரா அமைப்பை மேம்படுத்தியவர் கிருஷ்ணதேவராயர். அடுத்து பாருங்கள், கொஸ்டின் நம்பர் பொறுத்துக்க. ஓகேங்களா, ஆர்தர் காட்டன். ஓகேங்களா, ஆர்தர் காட்டனுங்கிறது கொள்ளிடம். அப்போ 2 கமா. ஓகேங்களா, வில்லியம் ஸ்லீமேன் அப்படிங்கிறது தக்கர்களை அடக்கியவர். அப்போ 3 கமா. வில்லியம் பெண்டிங்கு சதி ஒழிப்பு சட்டம். அப்போ 4 கமா. அடுத்து பாருங்கள், கார்ன்வாலிஸ் பிரபு சமஸ்கிருத கல்லூரி. அப்போ இதுக்கு 2 கமா, 3 கமா, 4 கமா, 1. ஆன்சர் இதுக்கு பி தான் சரியான ஆன்சர். அடுத்து பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 118. கொஸ்டின் நம்பர் 118. வங்காளப்படையின் உருவாக்கம் எனும் ஏட்டில் ஒரு இராணுவ வீரர்களின் கழகம் விரைவாக தனது குணாதிபத்தியை மாற்றிக்கொண்ட தேசிய எழுச்சி மாறியது என்று கூறியவர் ஓகேங்களா கர்னல் மல்லிசன். அடுத்து பாருங்கள், 119வது கொஸ்டின். ஓகேங்களா, கீழ்கண்டவற்றில் எந்த இணை தவறானது? கீழ்கண்டவற்றில் எந்த இணை தவறானது? பாருங்கள், தலையாளங்காலத்து செருவென்ற நெடுஞ்செழியன் சரியா? சரி. நெடுஞ்செழியன் என்ன சொல்கிறாங்க? தலையாளங்காலத்து செருவென்ற நெடுஞ்செழியன். உருத்திரங்கண்ணனார் அவரை பட்டினப்பாலை நூலை எழுதியிருக்கிறாரு. சரி. ஓகேங்களா, கஜபாகு அப்படிங்கிறது இலங்கைன்னு சொல்கிறாங்க. தவறு. திருவஞ்சிக்களம் அப்படிங்கிறது சோழர்களுடைய பகுதி. அப்போ தவறானது சி தான் ஆன்சர். இதுக்கு தவறானது சி தான் ஆன்சர். அடுத்து பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 120. மௌரிய பேரரசின் கடைசி அரசர் பிரகத்தரர். மௌரிய பேரரசனுடைய கடைசி அரசர் பிரகத்தரர். புத்தரை சித்தரித்ததற்கான டேஸ் கலை புகழ்பெற்றது? காந்தாரக்கலை. அது பார்த்தீங்கன்னா புத்தரை சித்தரித்ததற்கான டேஸ் கலை புகழ்பெற்றதுன்னா காந்தாரக்கலை. கொஸ்டின் நம்பர் 122. 11 கீழ்கணக்கு நூல்களில் யாருடைய காலத்தில் இயற்றப்பட்டது? 11 கீழ்கணக்கு நூல்கள் யாருடைய காலத்தில் இயற்றப்பட்டனா களப்பிரருடைய காலத்தில் இயற்றப்பட்டது. அதாவது 11 கீழ்கணக்கு நூல்கள் யாருடைய காலத்தில் இயற்றப்பட்டது? களப்பிரருடைய காலத்தில் இயற்றப்பட்டது. அடுத்தது 123. மாங்குளம் தமிழ் பிரமி கல்வெட்டு டேஷ் நூற்றாண்டைச் சேர்ந்த பாண்டிய அரசன் நெடுஞ்செழியனை குறிப்பிடுகிறது. அதாவது 2ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த பாண்டிய அரசன் நெடுஞ்செழியனை குறிப்பிடுகிறது. ஆன்சர் ஏ. அடுத்து பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 124. பாருங்கள், பொறுத்துக. பாணினி எழுதிய நூல் அஷ்டதாயி. அப்போ 2 கமா. பதஞ்சலி எழுதிய நூல் மகாபாசியம். அப்போ 3 கமா. சூத்திரக்காரர் எழுதியது மிருச்சக கடிதம். ஓகேங்களா. ஆரியப்பட்டர் எழுதியது சூரிய சித்தாந்தம். பாருங்கள், பாணினி எழுதியது அஷ்டதாயி, பதஞ்சலி எழுதியது மகாபாசியம், சூத்திரக்காரர் எழுதியது மிருச்சக கடிதம், ஆரியப்பட்டர் எழுதியது சூரிய சித்தாந்தம். அப்போ ஆன்சரு 2 கமா, 3 கமா, 4 கமா, 1. ஆன்சர் பி. அடுத்து பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 125. அசோகரது தூண்களில் உள்ள பிராமி எழுத்துக்கள். அசோகரது தூண்களில் உள்ள பிராமி எழுத்துக்களுக்கு பொருள் கண்டுபிடித்தவர். ஓகேங்களா, ஜேம்ஸ் பிரின்செப். யார்? ஜேம்ஸ் பிரின்செப். அவர் தான் அசோகருடைய தூணில் இருக்க கல்லிலிருந்து படித்தவர். டேஸ் தமிழ் அச்சுப்பதிவின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். ஓகேங்களா. பாருங்கள், ஹென்ட்ரிக்ஸ்ங்கிறதான் தமிழ் அச்சுப்பதியின் தந்தை. அடுத்து பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 127. கொஸ்டின் நம்பர் 127.
காந்தகர் கல்வெட்டு காணப்படும் இடம் ஆப்கானிஸ்தான். காந்தகர் கல்வெட்டு காணப்படும் இடம் ஆப்கானிஸ்தான். 128 டேஸ் என்ற இலங்கையில் கிடைத்த பாலியல் எழுத்துக்கள் விரிவான வரலாறு நூல் மௌரிய பேரரசு பற்றி அறிந்து கொள்ள உதவும் முக்கிய சான்றாகும். மகாவம்சம். ஆன்சர் ஏ, மகாவம்சம். அடுத்து பாருங்கள், கொஷின் நம்பர் 129. பிந்துசாரர் டேஸ் ஆண்டுகள் ஆட்சி செய்தார். பிந்துசாரர் 25 ஆண்டுகள் ஆட்சி செய்தார். மகாவீரர் இறந்த இடம். மகாவீரர் இறந்த இடம். ஓகேங்களா? மகாவீரர் ஓகேங்களா இறந்த இடம் பவபுரி. அதை பார்த்தீங்கன்னா இறந்த இடம் பவபுரி. மகாவீரர் இறந்த இடம் பகபுரி. குந்தகிராமம் அப்படிங்கிறது பிறந்த இடம். அடுத்து பாருங்கள், கொஷின் நம்பர் 131. கொஷின் நம்பர் 131 பாருங்க. சோழர் கால உள்ளாட்சி சோழர் கால உள்ளாட்சி தேர்தலை அறிய உதவும் கல்வெட்டு உத்தரமேரூர் கல்வெட்டு. சோழர் கால உள்ளாட்சி தேர்தலை அறிய உதவும் கல்வெட்டு உத்திரமேரூர் கல்வெட்டு. சோழர் கால உள்ளாட்சி தேர்தல் பற்றி அறிய உதவும் கல்வெட்டு உத்தரமேரூர் கல்வெட்டு. ராமகிருஷ்ணா மடத்தின் தலைமையிடம் அமைந்துள்ள இடம் பேலூர். ஓகேங்களா? பேலூர் எங்கே இருக்குது? கல்கத்தாவில் இருக்குது. ஓகேங்களா? அது பார்த்திங்கன்னா ராமகிருஷ்ணா மடத்தின் தலைமையிடம் எங்குள்ளது? பேலூர். அடுத்து பாருங்கள், கொஷின் நம்பர் 133. கொஷின் நம்பர் 133. திராவிட மகாசன சபை என்னும் அமைப்பை உருவாக்கியவர். திராவிட மகாசன சபை என்னும் அமைப்பை உருவாக்கியவர் அயோத்தியதாச. அயோத்தியதாச. சுவாமி தயானந்த சரஸ்வதியால் நிறுவப்பட்டது ஆரிய சமாஜம். சுவாமி தயானந்த சரஸ்வதியால் நிறுவப்பட்டது ஆரிய சமாஜம். ராஜாராம் மோகன் ராய் இறந்த ஆண்டு 1833. ராஜாராம் மோகன் ராய் இறந்த ஆண்டு 1833. அடுத்து பாருங்கள், கொஷின் நம்பர் 136. பிரார்த்தன சமாஜம் என்ற சபையை தோற்றுவித்தவர். ஓகேங்களா? ஆத்மராம் பாண்டுரங்கன். ஆத்மராம் பாண்டுரங்கன். 137. ராமகிருஷ்ணா பரமாஸ்தா அர்ச்சகர் பணியாற்றிய காளி கோயில் எங்குள்ளது? ஓகேங்களா? தட்சணேஸ்வரம். தட்சணேஸ்வரம். அடுத்தது 138வது கொஷின் பாருங்கள். ஈழவ மக்களின் சமூக முன்னேற்றத்திற்காகவும் பிற ஒதுக்கப்பட்ட கேரள மக்களின் முன்னேற்றத்திற்காகவும் பாடுபட்ட தலைவர். ஓகேங்களா? ஸ்ரீ நாராயணகுரு. 139வது கொஷின். உண்மையை தேடுவோர் சங்கம். உண்மையை தேடுவோர் சங்கம் என்ற அமைப்பை ஏற்படுத்தியவர் ஜோதி பாபுலே. ஜோதி பாபுலே. ஆன்சர் சி. அடுத்து பாருங்கள், பிரம்ம ஞான சபையை யாரால் நிறுவப்பட்டது? பிரம்ம ஞான சபையை யாரால் உருவாக்கப்பட்டதுன்னா பிளவாட்சகி ஹென்றி எஸ் ஆல்பர்ட். ஓகேங்களா? பிளவாசகி ஹென்றி எஸ் ஆல்பர்ட். ஆன்சர் சி. அடுத்து பாருங்கள், கொஷின் நம்பர் 141. விஜயநகர பேரரசுகளால் வெளியிடப்பட்ட தங்க நாணயம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? விஜயநகர பேரரசுகளால் வெளியிடப்பட்ட தங்க நாணயம் எவ்வாறு அழைக்கப்பட்டன அப்படின்னா வராகன். ஓகேங்களா? வராகன் என்பது பன்றி. வராகன் என்பது பன்றி. அடுத்தது, கோல்கண்டா கோட்டையின் மிக உயரமான இடம். கோல்கண்டா கோட்டையின் மிக உயரமான இடம் எது அப்படின்னா பாலகீசார். பாலகீசார். அடுத்து கொஷின் நம்பர் 143. பாருங்கள், சங்க காலத்தில் பயன்படுத்தப்பட்ட எழுத்துமுறை. சங்க காலத்தில் பயன்படுத்தப்பட்ட எழுத்துமுறை தமிழ் பிராமி எழுத்துமுறை. தமிழ் பிராமி எழுத்துமுறை. அடுத்து பாருங்கள், கொஷின் நம்பர் 144. கொஷின் நம்பர் 144. அயல்நாட்டு வணிகர்கள் டேஸ் என்று அழைக்கப்பட்டனர். அயல்நாட்டு வணிகர்கள் டேஸ் என்று அறியப்பட்டனர். ஓகேங்களா? நாணதேசி. நாணதேசி. அடுத்து பாருங்கள், கீழ்கண்டவற்றுள் எது குப்தர் கால குடைவரை கோயில் இல்லை? குடைவரை கோயில் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இதில் பார்த்தீங்கன்னா எலிபண்டா குகை மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடியது தான். ஓகேங்களா? குப்தர் காலத்துக்கு கிடையாது. ஓகேங்களா? உதயகிரி குகை ஒடிசா குப்தர் காலத்து. அஜந்தா எல்லோரா குகை மகாராஷ்டிராவில் இருக்குது, அது குப்தர் காலத்து. பாக் என்பது மத்திய பிரதேசத்தில் இருக்குது, அதுவும் குப்தர் காலத்தது. குப்தர் காலத்தில் இல்லாதது எதுனா எலிபண்டா குகை, அது மகாராஷ்டிராவில் இருக்குது. அப்போ ஆன்சர் இதுக்கு சி. அடுத்தது 146. ஓகேங்களா? பாருங்கள், தர்க்கம் குறித்து முதல் முழுமையான பௌத்த நூலை எழுதியவர். தர்க்கம் குறித்த முதல் முழுமையான பௌத்த நூலை எழுதியவர் யாருன்னா
வாசுபந்து, வாசுபந்து. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜுனாகத் பாறை, ஜுனாகத் பாறை கல்வெட்டு யாருடையது? ஜுனாகத் பாறை கல்வெட்டு யாருடையது? ஓகேங்களா? ருத்ராமன், ருத்ர தாமன், ருத்ர தாமனுடைய கல்வெட்டு தான் ஜுனாகத் பாறை கல்வெட்டு. அடுத்து பாருங்கள் கொஸ்டின் நம்பர் 148. பிரகத்தரரை தோற்கடித்தவர் யார்? பிரகத்தரை அதாவது மௌரிய பேரரசனுடைய கடைசி அரசர் பிரகத்தரரை தோற்கடித்தவர் யாருன்னா புஷிமித்திர சுங்கர். ஆன்சர் பி, புஷிமித்திர சுங்கர். அடுத்து பாருங்க சுதர்சன் ஏரி, ஓகேங்களா, தொடங்கப்பட்ட காலம். சுதர்சன் ஏரி தொடங்கப்பட்ட காலம் சந்திரகுப்த மௌரியர் காலம், சந்திரகுப்த மௌரியர் காலம். கொஸ்டின் நம்பர் 150. மாமல்லபுர கடற்கரை கோயில் யுனெஸ்கோ எப்போது உலக பாரம்பரிய சின்னமாக அறிவித்தது? மாமல்லபுரம் கடற்கரை கோவில் யுனெஸ்கோ எப்பொழுது உலக பாரம்பரிய சின்னமாக அறிவித்தது அப்படின்னா 1984, 1984. அடுத்து பாருங்கள் பொறுத்துக, ஓகேங்களா, அடுத்தது பொறுத்துக பாருங்கள். ராஜகிரகம் அப்படிங்க எங்கே இருக்குது அப்படின்னா, ஓகேங்களா, ராஜகீரில் இருக்கான். அப்போ 4 கமா. அடுத்தது பாடலிபுத்திரம் தற்போதைய பெயர் பாட்னா. அப்போ 3 கமா. கலிங்கம் என்பது ஒடிசா, கலிங்கம் என்பது ஒடிசா 2 கமா. காமரூபம் என்று சொல்ல அழைக்கக்கூடிய மாநிலம் அஸ்ஸாம். மறுபடியும் பாருங்கள், ஓகேங்களா, ராஜகிரகம் ராஜகீர், பாடலிபுத்திரம் பாட்னா, கலிங்கா ஒடிசா, காமரூபம் அஸ்ஸாம். அப்போ 4 கமா 3 கமா 2 கமா 1. ஆன்சர் ஏ தான் இதுக்கு சரியான ஆன்சர். அடுத்தது கொஷின் நம்பர் 152. யுவாங் சுவாங் யாருடைய ஆட்சி காலத்தில் இந்தியாவிற்கு வந்தார்? யுவாங் சுவாங் யாருடைய ஆட்சி காலத்தில் இந்தியாவுக்கு வந்தார்? ஹர்ஷருடைய ஆட்சி காலம். 153வது கொஸ்டின். வேலு நாச்சியின் படைத்தளபதி, வேலு நாச்சியாரின் படைத்தளபதி அரச பையன், அரச பையன். அடுத்து கொஸ்டின் நம்பர் 154. கொஸ்டின் நம்பர் 154 பாருங்கள் பொறுத்துக, ஓகேங்களா. பசவர், பசவர் என்ன வீரசைவன் நூலை எழுதியிருக்கிறாரு. அப்போ 2 கமா, ஓகேங்களா. சங்கரர் அத்வைதம் 4 கமா. மத்துவர் துவைதம் 1 கமா. ராமானுஜர் வசிஷ்ட வைதம் அப்போ 3 கமா. மறுபடியும் பாருங்கள், பசவர் வீரசைவம், சங்கரர், ஓகேங்களா, அத்வைதம், மத்துவர் துவைதம், ராமானுஜர் விசிஷ்ட வைதம். அப்போ ஆன்சரு 2 கமா 4 கமா 1 கமா 3. ஆன்சர் இதுக்கு சி தான் சரியான ஆன்சர், ஓகேங்களா. அடுத்து பாருங்கள் கொஷின் நம்பர் 155. கொஷின் நம்பர் 155 பாருங்கள். ஆத்மீக சபை, ஆத்மீக சபையை தோற்றுவித்தவர் யாருன்னா ராஜாராம் மோகன் ராய் 2 கமா. ஆத்மீக பிரம்ம சமாஜம் தேவேந்திரநாத் தாகூர் 1 கமா. அடுத்து சத்யார்த்த பிரகாஷ் அப்படிங்கிற நூலை எழுதியவர் தயானந்த சரஸ்வதி 4 கமா. பார்த்தீங்கன்னா பகீஸ் கிரித், ஓகேங்களா, கிசாதா கிரினி அப்படிங்கிறது அம்பேத்கர்து. அப்போ 3. அப்போ இதுக்கு ஆன்சர் 2 கமா 1 கமா 4 கமா 3. ஆன்சர் இதுக்கு ஏ தான் சரியான ஆன்சர். பாருங்கள் 156. வேலூரில் இந்திய வீரர்களை ஆங்கிலேயருக்கு எதிராக செயல்பட தூண்டியவர் திப்பு சுல்தானுடைய மகன்கள். ஆன்சர் பி, திப்பு சுல்தானுடைய மகன்கள். கொஸ்டின் நம்பர் 157. வேலூர் புரட்சி நடைபெற்ற போது சென்னை மாகாணத்தின் ஆளுநராக இருந்தவர். வேலூர் புரட்சி நடைபெற்ற போது சென்னை மாகாணத்தின் ஆளுநராக இருந்தவர் யார் அப்படின்னா பெண்டிங் பிரபு. ஆளுநராக இருந்தவர் பெண்டிங் பிரபு. அடுத்து பாருங்கள் 158. வேலூர் புரட்சியின் சென்னை மாகாணத்தின் இராணுவ தளபதியாக இருந்தவர் யார்? இராணுவ தளபதியாக இருந்தவர் யார்னா ஜான் கிராட், ஜான் கிராட். அப்போ மாகாணத்தின் ஆளுநர் பெண்டிங் பிரபு, தளபதி யாருன்னு கேட்டாங்கன்னா ஜான் கிரட். அடுத்து கொஸ்டின் நம்பர் 159. புலித்தேவரை தோற்கடித்தவர் யார்? புலித்தேவரை தோற்கடித்தவர் யார்? ஓகேங்களா, கர்னல் கேம்பல், கர்னல் கேம்பல். மகாவீரரின் போதனைகளின் தொகுப்பிற்கு என்ன பெயர்? மகாவீரர் போதனைகளின் தொகுப்பிற்கு என்ன பெயர்? ஆகம சித்தாந்தம், ஆகம சித்தாந்தம். கொஸ்டின் நம்பர் 161. பாருங்கள், கட்ட பொம்மனிடம் வரி கேட்ட சாக்சன் எந்த மாவட்ட ஆட்சியாளராக பணியாற்றினார்? ராமநாதபுரம். ரிக்வேதம் மொத்தம் எத்தனை காண்டங்களை உடையது? ரிக்வேதம் மொத்தம் எத்தனை காண்டங்களை உடையது அப்படின்னா
10 காண்டங்களை உடையது. அடுத்து பார்த்தீங்கன்னா 163வது கொஸ்டின். தமிழகத்தில் மராத்தியர் ஆட்சியை ஏற்படுத்தியதில் வெற்றி கண்டவர். ஓகேங்களா, வெங்காஜி. தமிழகத்தின் மராத்தியர் ஆட்சியை ஏற்படுத்துவதில் வெற்றி கண்டவர் யார்? வெங்காஜி. அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 164. சதி ஒழிப்பின் முன்னோடி. ஓகேங்களா, சதி ஒழிப்பின் முன்னோடி யார்? அல்போன்ஷா டி அல்புகர். அல்போன்சியா டி அல்புகர் தான் சதி ஒழிப்பின் முன்னோடி. சதி ஒழிப்பினுடைய முன்னோடி அல்போன்சியா டி அல்புகர். அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 165. கொஸ்டின் நம்பர் 165 பாருங்க. ஓகேங்களா, நீல நீர் கொள்கை. நீல நீர் கொள்கை. நீல நீர் கொள்கை இந்தியாவில் அறிமுகப்படுத்திய போர்ச்சுகீசியர். நீல நீர் கொள்கை இந்தியாவில் அறிமுகப்படுத்திய போர்ச்சுகீசியர்கள். அல்மெய்டா. 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 அடுத்து 166 தவறானது. ஓகேங்களா, போர்ச்சுகீசியர்கள் இந்தியாவிற்கு கடைசியாக வெளியேறினா. அப்போ போர்ச்சுகீசியர் தான் இந்தியா விட்டு கடைசியாக வெளியேறுன்னு சொல்கிறாங்க. இந்தியாவிற்கு வந்த கடைசி ஐரோப்பியர் யாருன்னா பிரெஞ்சுக்காரர்கள். கடைசி ஐரோப்பியர்கள் பிரெஞ்சுக்காரர்கள். ரெண்டுமே ரைட்டு. பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி கால்பர்ட் என்பவரால் நிறுவப்பட்டது. கால்பர்ட் என்பவரால் நிறுவப்பட்டது. இதுவும் சரிட்டி. ஓகேங்களா. சார் வில்லியம் ஹாக்கின்ஸ் போர்ச்சுகீஸ் நாட்டை சார்ந்தவர். இது தவறு. இது தவறு. ஆன்சர் டி. அப்போ இதுக்கு தவறானது ஆன்சர் டி. அடுத்து பாருங்கள் 167வது கொஷின். 167வது கொஷின் பாருங்கள். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று ஏ. இந்தியாவில் ஆங்கிலேயரால் கட்டப்பட்ட முதல் கோட்டை வில்லியம் கோட்டை. தவறு. அடுத்தது காரணம். ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சி சிப்பாய் கழகத்துடன் முடிவு பெற்றது. சிப்பாய் கழகத்துடன் முடிவு பெற்றது சரி. அப்போ ஏ தவறு. கேளா ஆர் சரி. அப்போ ஆன்சர் டி தான் இதுக்கு சரியான ஆன்சர். அடுத்து பாருங்கள் கொஷின் நம்பர் 168. கேட்கலா. அம்பாயினா படுகொலை. அம்பாயினா படுகொலை எப்போ நடந்தது? 1623. அப்போ 2 கமா. அடுத்து பாருங்கள் இருட்டறை துயரம் எப்போ நடந்தது? இருட்டறை துயரம் 1900 ஓகேங்களா 56. அப்போ 4 கமா. அடுத்து பாருங்க துருக்கியர் கான்ஸ்டன் நோபலை கைப்பற்றிய ஆண்டு. துருக்கியர் கான்ஸ்டன் நோபலை கைப்பற்றிய ஆண்டு 1453. 3 கமா. பக்சார் போர் 1764. அப்போ 1. மறுபடியும் பாருங்கள் அம்பாயினா படுகொலை 1623. அடுத்தது இருட்டறை துயரம் 1756. துருக்கியர் கான்ஸ்டன் நோபலை கைப்பற்றியது 1453. பக்சார் போர் 1764. அப்போ ஆன்சரு 2 கமா 4 கமா 3 கமா 1. ஆன்சர் இதுக்கு சி தான் சரியான ஆன்சர். அடுத்தது 169. கூற்று ஏ. வேலு நாச்சியார் சிவகங்கை பகுதியில் ராணி ஆவார். ராணி ஆவார் சரி. அடுத்தது 6. பிரெஞ்சு இராணுவ போர் இராணுவத்தில் மூலம் தீரன் சின்னமலை நவீன முறைகளின் பயிற்சி செய்தார். ஓகேங்களா. அப்போ இதுவும் சரிதான், ஆனால் சரியான விளக்கம் அல்ல. ஓகேங்களா. ஏ மற்றும் ஆர். ஆர் என்பது ஏவுக்கு சரியான விளக்கம் அல்ல. ஆன்சர் பி தான் இதுக்கு ஆன்சர். அடுத்து 178வது கொஸ்டின். அசோகரது தூண்களில் உள்ள ஓகேங்களா பிரம்மி எழுத்துக்களின் பொருள் கண்டுபிடித்தவர் ஜேம்ஸ் பிரின்செப். ஆன்சர் பி ஜேம்ஸ் பிரின்செப். அடுத்து பாருங்க ஓகேங்களா பொறுத்துக. அகிம்சைனா என்ன? அகிம்சை அப்படின்னா கொல்லாமை. அகிம்சை என்பது கொல்லாமை 2 கமா. அஸ்தநேயம் அப்படிங்கிறது கல்லாமை அதாவது திருடாமை 1 கமா. அடுத்து சத்தியம்ங்கிறது பொய்யாமை 4 கமா. பிரம்மச்சாரியம் என்பது புலனடக்கம் 3 கமா. மறுபடியும் பாருங்கள் அகிம்சை கொல்லாமை, அஸ்தநேயம் கல்லாமை, சத்தியா அப்படிங்கிறது பொய்யாமை ஓகேங்களா. பிரம்மச்சாரிங்கிறது புலனடக்கம். அப்போ 2 கமா 1 கமா 4 கமா 3. ஆன்சர் இதுக்கு ஏ தான் சரியான ஆன்சர். அடுத்தது 172வது கொஸ்டின். 172வது கொஸ்டின். காஷ்மீர் என்னுமிடத்தில் சமண மதத்தை நடத்தியவர். சமண மாநாட்டை காஷ்மீர் என்னுமிடத்தில் ஓகேங்களா. அது பார்த்தீங்கன்னா பௌத்த மாநாட்டை. இது பௌத்தன்னு எழுதிக்கோ. பௌத்த மாநாட்டை நடத்தியவர் ஓகேங்களா. காஷ்மீரில் குண்டனவடம் அப்படிங்கிறதுல
4வது பௌத்த மாநாட்டை நடத்தியவர் கனிஷ்கர். எத்தனாவது மாநாடம்? 4வது மாநாடு. 4வது மாநாட்டை, அதாவது காஷ்மீர் என்னுமிடத்தில் பௌத்த மாநாட்டை நடத்தியவர் கனிஷ்கர். அது 4வது மாநாடு. அடுத்து பாருங்கள், அபிதத் பீடகம் டேஸ் பற்றி கூறியது. டேஸ் பற்றி கூறுவது பௌத்த தத்துவம். ஆன்சர் பி, பௌத்த தத்துவம். அடுத்து பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 174. கொஸ்டின் நம்பர் 174. கவிராஜா என்று அழைக்கப்பட்டவர் யார்? கவிராஜா என்று அழைக்கப்பட்டவர் சமுத்திரகுப்தர். கவிராஜா என்று அழைக்கப்பட்டவர் சமுத்திரகுப்தர். அடுத்தது பார்த்தீங்கன்னா, கரந்தை செப்பேடு யாருடைய காலத்தை சேர்ந்தது? ஓகேங்களா, முதலாம் ராஜேந்திரனுடைய காலம். முதலாம் ராஜேந்திரனுடைய காலம். அடுத்து பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 176. ஓகேங்களா, பாருங்கள், நவரத்தினங்கள். நவரத்தினம் அப்படிங்கிறது 2ஆம் சந்திரகுப்தனுடைய அவையில் இருந்தவங்க. அப்போ 2 அஷ்டதிகஜங்கள் என்பது கிருஷ்ணதேவருடைய அவையில் இருந்தவங்க. அப்போ 1 அஷ்டபிரான் என்பது சிவாஜியினுடைய அவையில் இருக்கக்கூடியவங்க. 3 40 குழுவை நிறுவியவர் இல்டுமிஸு. ஓகேங்களா, மறுபடியும் பாருங்கள். ஓகேங்களா, நவரத்தினம் 2ஆம் சந்திரகுப்தர், அஷ்டதிகஜங்கள் கிருஷ்ணதேவராயர், அஷ்டபிரான் சிவாஜி, 40 குழு இல்டுமிஸு. அப்போ ஆன்சரு 2, 1, 3, 4. ஆன்சர் இதுக்கு ஏ தான் சரியான ஆன்சர். பாருங்கள், பொறுத்துக புத்த மாநாடு. ஓகேங்களா, முதல் புத்த மாநாடு ராஜகிரகம். ஓகேங்களா, அப்போ 2, 2வது புத்த மாநாடு வைசாலி. அப்போ 3, 3வது புத்த மாநாடு பாடலிபுத்திரம் 1, 4வது புத்த மாநாடு காஷ்மீர் 4. பாருங்கள், மறுபடியும் முதல் புத்த மாநாடு ராஜகிரகம், 2வது புத்த மாநாடு வைசாலி, 3வது புத்த மாநாடு பாடலிபுத்திரம், 4வது புத்த மாநாடு காஷ்மீர். அப்போ ஆன்சரு 2, 3, 1, 4. ஆன்சர் சீதா இதுக்கு சரியான ஆன்சர். அடுத்து பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 178. தென்னிந்திய அரசர்கள். ஓகேங்களா, தேவகிரியினுடைய தலைநகராக கொண்டவர்கள் யாதவர்கள். 3, ஓகேங்களா, துவாரா சமுத்திரத்தின் தலைநகராக கொண்டவர்கள் கெய்சாளர்கள். 1, அடுத்தது வாராங்கல் தலைநகராக கொண்டவர்கள் காக்கத்தியர்கள். 2, வாதாபியை தலைநகராக கொண்டவர்கள் சாளுக்கியர்கள். 4, மறுபடியும் பாருங்கள். ஓகேங்களா, தேவகிரியை தலைநகராக கொண்டவர்கள் யாதவர்கள், துவாரா சமுத்திரத்தை தலைநகராக கொண்டவர்கள் கெய்சாளர்கள், வாரங்கல்ல தலைநகராக கொண்டவர்கள் காக்கத்தியர்கள், வாதாபியை தலைநகராக கொண்டவர்கள் சாளுக்கியர்கள். அப்போ 3, 1, 2, 4. ஆன்சர் இதுக்கு பி தான் சரியான ஆன்சர். அடுத்து பாருங்கள், 179. பாகியான் யாருடைய ஆட்சி காலத்தில் இந்தியாவுக்கு வந்தார்? பாகியான் 2ஆம் சந்திரகுப்தனுடைய ஆட்சி காலத்தில் தான் இந்தியாவுக்கு வந்தார். அடுத்து பாருங்கள், 180வது கொஷின் நம்பர் 180. நாதர்ஷா படையெடுப்பு எப்போ அப்படின்னா 1739. அப்போ 1, பிளாசி போர் 1757. ஓகேங்களா, அப்போ 3, 3ஆம் பானிபட் போர் 1761. 2, தலைக்கோட்டை போர் 1565. 4, மறுபடியும் பாரு, நாதர்ஷா படையெடுப்பு 1759, பிளாசி போர் 1757, 3ஆம் பானிபட் போர் 1761, தலைக்கோட்டை போர் 1565. அப்போ ஆன்சரு 1, 3, 2, 4. ஆன்சர் டி. ஆன்சர் டி. அலகாபாத் கல்தூணை வடிவமைத்தவர் ஹரிசேனர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 182வது கொஸ்டின். ஆண்டாளின் வரலாற்றை பற்றி கூறும் நூல். ஆண்டாளின் வரலாற்றை பற்றி கூறும் நூல் அமுக்தமால்யா. ஆண்டாளின் வரலாற்றை பற்றி கூறும் நூல் அமுக்தமால்யா. அடுத்து பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 183. கொஸ்டின் நம்பர் 183 பாருங்கள். கபீர் யார்? ஒரு நெசவாளர். அப்போ 4, சூர்தாஸ் அப்படிங்கிறது ஓகேங்களா சாகித்ய லகரி. அப்போ 1, அடுத்து பாருங்கள். ஓகேங்களா, சூபீசம் அப்படிங்கிறது சோக் ததி. 3, 2, அடுத்தது கூன்பாண்டியன் சம்பந்தர். 3, பாருங்கள். மறுபடியும் கபீர் என்பது நெசவாளர். ஓகேங்களா, சூர்தாஸ் சாகித்ய லகரி, சூபீசம் தேஷ் ததி, கூன்பாண்டியன் சம்பந்தர். அப்போ 4, 1, 2, 3. ஆன்சர் இதுக்கு பி தான் சரியான ஆன்சர். பாருங்கள், சிவாஜி எப்போது எங்கு முடிச்சு விட்ட கொண்டார்? சிவாஜி 1674 ரெய்சார் கோட்டையில் முடிச்சு விட்டு கொண்டார். சிவாஜி
ஓகேங்களா 1674 ரேய்கார் கோட்டையில் முடிசூட்டு கொண்டார். 1674 ரேய்கார் கோட்டையில் முடிசூட்டு கொண்டார். அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 185. தென்னிந்தியாவில் உள்ள மிக பழமையான கட்டுமான கோவில். தென்னிந்தியாவில் உள்ள மிக பழமையான கட்டுமான கோயில் வைகுந்த பெருமா கோயில். ஆன்சர் சி, வைகுந்த பெருமா கோயில். 186. ஓகேங்களா கைலாசநாதர் கோவிலை கட்டியவர் இரண்டாம் நந்திவர்மன். கைலாசநாதர் கோயிலை கட்டியவர் இரண்டாம் நந்திவர்மன். இந்தியாவில் எப்பொழுது தந்தி போக்குவரத்து தொடங்கப்பட்டது? இந்தியாவில் எப்பொழுது தந்தி போக்குவரத்து தொடங்கப்பட்டதுன்னா 1854. 1854 தான் தந்தி போக்குவரத்து தொடங்கப்பட்டது. பொறுத்துக பாருங்கள். சென்னை பல்கலைக்கழகம் எப்போ தோற்றுவிச்சாங்க? 1857. 2 மெக்லோ கல்வி முறை, அதாவது ஆங்கில கல்வி முறை 1835. 1 சதி ஒழிப்பு சட்டம் எப்போ கொண்டு வந்தாங்க? 1829. 2 முதல் ரயில் பாதை 1853. 3 மறுபடியும் பாருங்க. சென்னை பல்கலைக்கழகம் 1857. மெக்காலா கல்வி முறை 1835. சதி ஒழிப்பு சட்டம் 1829. முதல் ரயில் பாதை 1853. அப்போ ஆன்சரு 4, 1, 2, 3. ஆன்சர் பி தான் இதுக்கு சரியான ஆன்சர். அடுத்து 189. தமிழ் உரைநடையின் தந்தை என அழைக்கப்பட்டவர் யார்? ராபர்ட் டி நெமிலி. ஓகேங்களா தமிழ் உரைநடையின் தந்தை என அழைக்கப்பட்டவர் ராபர்ட் டி நெமிலி. அடுத்தது ஓகேங்களா 190வது கொஸ்டின். ஓகேங்களா தவறான இணையை காண்கன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா தரங்கம்பாடி டேனியர், அன்வருதீன் ஆற்காடு நவாப், அல்புர்க்கு போர்ச்சுகீசர், சர் தாமஸ் மன்ட்ரோ போர்ச்சுகீசர் அப்படிங்கிறது தான் தவறானது. அடுத்து பார்த்தீங்கன்னா முகலாய மன்னருடைய கல்லறை. ஓகேங்களா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாபருடைய கல்லறை எங்கே இருக்குது? காபூலில் இருக்குது. அப்போ 3 ஷெர்ஷானுடைய கல்லறை சிக்கந்தர் 2 அடுத்தது ஓகேங்களா அக்பருடைய கல்லறை தப்பு. ஓகேங்களா பாருங்கள். பாபருடைய கல்லறை காபூல். ஓகேங்களா ஷெர்ஷானுடைய கல்லறை செசாரம். அப்போ 3 2. அக்பருடைய கல்லறை சிக்கந்தர் 1 உமாயூன் கல்லறை டெல்லி 4. மறுபடியும் பாருங்கள். பாபருடைய கல்லறை காபூல், ஷெர்ஷானுடைய கல்லறை சசாரம், அக்பருடைய கல்லறை சிக்கந்தர், உமாயூனுடைய கல்லறை டெல்லி. அப்போ ஆன்சரு 3, 2, 1, 4. ஆன்சர் சி. அடுத்து பாருங்கள் 192வது கொஸ்டின். அக்பரின் வருவாய்த்துறை நிர்வாக அதிகாரி ராஜா தோடர்மால். அக்பரின் வருவாய்த்துறை நிர்வாக அதிகாரி ராஜா தோடர்மால். முகலாய மன்னர்கள். ஓகேங்களா பாருங்கள். பாபர் நடத்திய போர் சந்தேரி போர் 3 2. ஷெர்ஷா கலிஞ்சர் கோட்டை 2 அக்பர் பதேபூர் சிக்ரி 1 உமாயூனு கன்னோசி போர் 4. மறுபடியும் பாருங்க. பாபர் சந்தேரி போர், ஷெர்ஷா கலிஞ்சர் கோட்டை, அக்பர் பதேபூர் சிக்ரி, உமாயூனு கன்னோசி போர். அப்போ ஆன்சரு 3, 2, 1, 4. ஆன்சர் இதுக்கு சி தான் சரியான ஆன்சர். அடுத்து பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 94. கொஸ்டின் நம்பர் 194. கொஸ்டின் நம்பர் 194 பாருங்கள். மயிலாசனம் யாருடைய காலத்தில் உருவாக்கப்பட்டது? மயிலாசனம் யாருடைய காலத்தில் உருவாக்கப்பட்டதுன்னா ஷாஜகானுடைய காலத்தில் தான் மயிலாசனம் உருவாக்கப்பட்டது. கொஸ்டின் நம்பர் 194. மயிலாசனம் யாருடைய காலத்தில் உருவாக்கப்பட்டது? மயிலாசனம் யாருடைய காலத்தில் உருவாக்கப்பட்டதுன்னா ஷாஜகானுடைய காலம். அடுத்து 195. அஜதா சத்ரும் புத்தருக்கும் இடையேயான சந்திப்பை குறிப்பிடும் பௌத்த நூல். அதை பார்த்தீங்கன்னா அஜதா சத்ரும் புத்தருக்கும் இடையேயான சந்திப்பை குறித்த பௌத்த நூல் எதுனா ஓகேங்களா சமணத சுத்தம், சமண்ணா பவ சுத்தம். ஆன்சர் சி, ஆன்சர் டி. ஓகேங்களா சமண்ணா ப சுத்தம். அடுத்தது 196வது கொஸ்டின். உலக புகழ்பெற்ற கஜராகோ கோயிலை கட்டியவர். உலக புகழ்பெற்ற கஜராகோ கோயிலை கட்டியவர். உலக புகழ்பெற்ற கஜராகோ கோவிலை கட்டியவர்கள். ஓகேங்களா சண்டோலர்கள். 197வது கொஸ்டின். வாதாபியை ஆண்ட கடைசி சாளுக்கிய அரசர். வாதாபியை ஆண்ட கடைசி சாளுக்கிய அரசர் கீர்த்திவர்மன். யார்? கீர்த்திவர்மன்.
அடுத்து கொஷின் நம்பர் 198 ஓகேங்களா. காதம்பரி ஓகேங்களா என்னும் நூலை எழுதியவர் ஹர்ஷர். ஆன்சர் ஏ ஹர்ஷர். 199 விஜயநகர அரசின் முத்திரை எது? பன்றி அல்லது வராகம். ஆன்சர் பி பன்றி அல்லது வராகம். அடுத்து பாருங்கள் கொஷின் நம்பர் 200 யுவாங் சுவாங் என்ற சீன பயணி யாருடைய காலத்திற்கு தமிழகத்திற்கு வந்தார் அப்படின்னா முதலாம் நரசிம்மவர்மன். யுவாங் சுவாங் என்ற சீன பயணி யாருடைய காலத்திற்கு தமிழகத்திற்கு வந்தார்னா முதலாம் நரசிம்மவர்மர். ஓகேங்களா. 11வது ஹிஸ்ட்ரியிலிருந்து வினா வங்கி பார்த்தோம். கண்டிப்பாக மிஸ் பண்ணாத பாருங்கள். டெட்டு பாஸ் பண்ணிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் தொடர்ச்சியாக அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். நன்றி, வணக்கம்.